எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லாக நைட்லேயே ஷூட் பண்ணோம். ஃபுல் நைட் ஷூட்டிங்கு. லோகேஷ் கொண்டு எடுத்துருவான். டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங்கு. ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல. அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டிருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றது அவ்வளவு பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்டா அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்க இருக்காரு. யார் சொல்ல ஒத்துக்க முடியாது, நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், இங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கூட்டு இருந்து எங்களை விட்டாங்க. வந்து வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரா, நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லா நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட் பாலா சார் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருந்தாரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதினாரே தெரியல. அதுவும் 6 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போகுது. இட் வில் பி another ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் முக்கியமா கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பத்தி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்றதா, அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.